உங்களை கீழே தள்ள யாராவது முயற்சி பண்ணுறாங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அப்படின்னு? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணும். நம்ம வாழ்க்கையில் சில பேர் இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருப்பாங்க, நம்ம முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளுடைய வெற்றியை அவங்க பார்த்துடவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்னைக்கு தோக்குறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதான அபிலாஷையாக இருக்கும். அதுக்காக காத்திருப்பாங்க. நம்மளுடைய தவறுகளை தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்படி அமையுது தெரியுமா? நம்ம எடுக்கிற முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான், நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நாங்கள் தான் நம்ம வாழ்க்கை. யாராவது நம்மளை கீழே வீழ்த்தணும் இல்லாட்டி நம்மளை கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நம்மளும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தோமா இருந்தா, நாங்களும் நம்ம வாழ்க்கையையும் நம்ம நேரத்தையும் வீணாக்கிடுறோம். இருந்தாலும் அதே நேரத்தில் நமக்குன்னு இருக்கிற ஒரு இலக்கு இருக்கும்ல, அந்த டார்கெட்டை தேடி நம்ம சரியாக ஒர்க் பண்ணமா இருந்தா நம்ம வாழ்க்கை நம்ம எண்ணியபடி நல்ல முறையாக அமைஞ்சிரும். அதனால நம்ம வாழ்க்கையை கீழே தள்ளுறதும் நம்ம வாழ்க்கையை உயர்த்துறதும் நம்ம கையில் தான் இருக்குது. யாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். யார் நம்மளை கீழே தள்ளுறாங்க, யார் நம்மளை பற்றி இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கிற எண்ணமெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு நோக்கத்தோட நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அதனால நீங்கள் உங்களை பில்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. நம்மளை வீழ்த்தணும்னு நினைச்சவங்க நாளைக்கு நம்ம கட்டியிருக்கிற நம்மளுடைய எம்பையரை பார்த்து ஆன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வாயடைச்சு போய் நிற்பாங்க. ரொம்ப சிம்பிள். அடுத்தவனை கீழே தள்ளுறதை விட்டுட்டு நீ உன் வாழ்க்கையை மேலே தூக்கி எடு. இதுதான் உன் வாழ்க்கை. குட் லக்.